நூற்றுக்கணக்கான உயிர்களை பழிவாங்கிய ஒரு குகை தான் குணா குகை. பிரிட்டிஷர் காலத்துல இந்த குகையை டெவில்ஸ் கிச்சன் சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த குணா குகைக்கு கீழே மீத்தேன் வாயு அதிகமா இருக்குமாமா. இரவான அந்த மீத்தேன் வாயுவானது அங்க இருக்கக்கூடிய ஓட்டைகள்ல மேல வருமாமா. அப்படி மேல வரும்போது புகை மாதிரி தெரியும். அந்த புகை ஒரு பேய் மாதிரி தெரியுமாமா. அதனாலதான் இதுக்கு டெவில்ஸ் கிச்சன்ங்கிற பேரை பிரிட்டிஷார் கொடுத்திருக்காங்க. அங்க இருக்கிற உள்ளூர் மக்களும் இந்த குகைக்கு போறதுக்கே பயந்துருக்காங்க. ஏன்னு கேட்கும்போது இந்த குகைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க புத்திசுவாதீனம் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லியும், இந்த குகைக்குள்ள யாராவது விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க உயிரோட திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியும் நிறைய அமானுஷ்ய கதைகள் இந்த குகையை சுத்தி நிலவுது. இந்த குகையில 1991ஆம் ஆண்டு கமல்ஹாசன் அவர்கள் குணா அப்படிங்கிற படத்தை எடுத்த பிறகுதான் இந்த டெவில்ஸ் கிச்சன் குகைக்கு குணா குகை அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு. இந்த குகையில நிறைய பேர் விழுந்து இறந்திருக்காங்க. ஆன் த ரெக்கார்ட்ஸ் படி 1947 இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பிறகு இப்ப வரைக்கும் 16 பேர் இந்த குகைக்குள்ள விழுந்து இறந்து போயிருக்காங்க. இந்த குகையுடைய ஆழமானது கிட்டத்தட்ட 900 அடி அப்படின்னு சொல்றாங்க. அதனாலே இதுக்குள்ள யாராவது விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த குழியில விழுந்து ஒருத்தங்க மட்டும் தப்பிச்சிருக்காங்கன்னா அது நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல பார்த்த சுபாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான். என்னதான் ஆன் த ரெக்கார்ட்ஸ் படி 16 பேர் இறந்திருந்தாலும் ஆஃப் த ரெக்கார்ட்ஸா நிறைய பேர் இந்த குழிக்குள்ள விழுந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதனாலேயே உள்ளூர் மக்கள் இந்த குகையை பார்த்தா ரொம்பவே பயப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குகையை சுத்தி இரவு நேரங்கள்ல பேய் நடமாட்டம் இருப்பதாகவும் அந்த உள்ளூர் மக்கள் நம்புறாங்க. எதனால இவ்வளவு இறப்புகள் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குகையானது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண குகை கிடையாது. இதுக்கு கீழே 900 அடி கொண்ட பள்ளம் இருக்குமாமா. அந்த பள்ளமானது செங்குத்தான நேரா இருக்குமாமா. அதனால இதுல இருந்து நீங்க கீழே விழுந்தீங்கன்னா நேரா நீங்க தரைய போய் தொடுவீங்களாமா. 900 அடி உயரத்துல இருந்து ஒருத்தவங்க விழுந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா செத்துதானே போவாங்க. அப்படிதான் இந்த குகைக்குள்ள விழுகிறவங்களும் இறந்து போறாங்களாமா. இறந்து போறது மட்டும் கிடையாது, அப்படி இறந்து போனவங்களுடைய பிணங்கள் கூட இந்த குகைக்குள்ள போய் யாராலையும் எடுத்துட்டு வர முடியாதாமா. அந்த அளவுக்கு உள்ளூர் மக்கள் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு குகை தான் இந்த குணா குகை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இந்த குகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த குணா குகைக்கு நீங்க போய் விசிட் அடிச்சீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.